ஹாய் எவ்ரிவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய பெயர் ஜோசப். நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். கோயம்புத்தூரில் புலிகுளம் எங்கள் வீடு. சமீப காலமாக அண்ணன் ஜான் சிவராஜ் அவர்கள் மீது தொடர்ந்து விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள், வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சமீப காலம் மட்டுமல்லது, அவர் ஒழித்த ஆரம்பித்த பொழுதும் அதற்கு பிற்பாடு அநேக விமர்சனங்கள் யூடியூப்களிலே அவர் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் காணப்படுகிறது. இன்று காலையிலே அந்த பகுதியில், அதாவது எல்லாத்துக்கும் தெரியும், அண்ணன் ஜான் சிவராஜ் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கோயம்புத்தூரில் அவர் வச்சுருக்காங்க. நானும் கோயம்புத்தூர் வசிக்கிறேன். இன்று காலையிலே நான் சபைக்கு அங்கே அந்த அருகில் உள்ள ஒரு இடத்துக்கு நான் சபை சேர்ச்சி முடித்து பிற்பாடு வீட்டிற்கு வருகிற பொழுது நானும் என் நண்பர்களும் அவரை பார்த்தோம். அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். எல்லாம் தகவல் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். எல்லா நியூஸ் சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜெயராஜ் அண்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். காலையில் அவரை நாங்கள் பார்த்தோம். சர்ச்சு முடிந்த பிறகு அந்த வீட்டிற்கு வருகிற பொழுது அந்த வழியில் நாங்கள் வந்தோம். காவல்துறையில் அவரை வெளியே கூட்டிகிட்டு வந்தாங்க. அவ்வளோ ஒரு வேதனையாக இருந்துச்சு, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அவரை பார்த்தவுடன் எனக்கு மனசு, என்னுடைய மனம் உடைந்தது என்று சொல்லலாம். அவ்வளோ கஷ்டம், வேதனை. அவர் முகத்தை பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. அண்ணன் இந்த கோலத்தில் பார்க்கிறோம் என்று அவ்வளோ ஒரு வேதனை நிறைந்த ஒரு சூழல். மிகவும் கடினமாக இருந்தது. நான் எதுவும் வீடியோ எதுவும் எடுக்கவில்லை. சைடில் போலீஸில் நின்றுருந்தாங்க, சில பேர் நின்றுருந்தாங்க. ஓரமாக நாங்கள் பார்த்தோம். அவ்வளோ வேதனையாக இருந்தது எங்களுக்கு. அவர் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், ஏகப்பட்ட வழக்குகள், எல்லாவற்றையும் நான் நம்பவில்லை. இந்த மாணவருக்கு ஒரு சீப்பான இந்த மாதிரி செயலை அவர் செய்திருப்பார் என்று நான் நம்பவில்லை. நம்பவும் மாட்டேன். இல்லை, அவர் செய்திருக்க மாட்டார். இது தனி கூட்டத்துடைய ஒரு சதி திட்டம் என்று தான் நான் சொல்லுவேன். அவரை கீழே விழ வைக்க வேண்டும், அவருடைய பெயரை கெடுக்க வேண்டும், அவரை நீ வாழக்கூடாது, நீ வளரக்கூடாது, நீ அவர் பாடல்கள் எழுதவே கூடாது, அவர் மீது குற்றச்சாட்டுகள், சில கூட்டங்கள் எழும்பியிருக்கிறார்கள் அவரை விழ வைக்க வேண்டும் என்று. ஆனால் நான் ஒருபோதும் இந்த தகவலை நான் நம்ப மாட்டேன், நம்பவில்லை. ஜே அண்ணா இந்த மாதிரி விஷயங்களை பண்ண மாட்டார். ஒரு அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன், ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரர், அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன் இந்த மாதிரி காரியத்தை அவர் செய்ய மாட்டார். இது பொய்யான தகவல் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அவர் பாடல்களை கேட்டு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். நான் பாவ வாழ்க்கையில் இருந்த பொழுது
அண்ணனோட பாட்டை நான் கேட்கும் பொழுது அநேக முறை நான் கண்ணீர் விட்டு அழுந்திருக்கேன். அவர் பாடல்கள் என்னை தொட்டிருக்கிறது. அதன் மூலியமாக நான் ரசிக்கப்பட்டிருக்கேன். ஆண்டவர் என்னையும் ஒழித்து அழைத்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நானும் இப்பொழுது சிறிய சிறிய ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிறேன். நானும் ஒரு பாவியான மனுஷன்தான். ஆண்டவர் என்னையும் என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நீதிமானாக இருக்கிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு யாராலே தர முடியாது, கர்த்தர் மாத்திரமே ரட்சிக்க முடியும். அதனாலே ஜான் ஜெபராஜன் மீது மூலமாக, அவர் பாடலின் மூலமாக நான் தொடப்பட்டு நான் ரட்சித்து ஆண்டவர் ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நானும் என் நண்பர்களும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேக பாடல்கள் என்னை தொட்டிருக்கிறது. அவருடைய பாடல்கள் எனக்கு சமாதானமாக இருந்தது. அநேக நேரத்தில் காயப்பட்டு நான் உடஞ்சி போயிருக்கிற நேரத்தில் அவருடைய பாடல்களை கேட்கும் பொழுது எனக்கு மனசுக்கு சமாதானமாக இருந்தது. நான் இப்படிப்பட்டவரை கைது செய்யப்படும் போது எனக்கு ரொம்ப மனசு உடைந்தது. பார்க்க முடியல. அதனால் எல்லோரும் அவருக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். கேவலமான விஷயம் என்று என்னவென்று சொன்னால் கிறிஸ்தவர்களே அவரை பற்றி பேசுகிறாங்க. எனக்கு என்னென்னு புரியல. கிறிஸ்தவர்களே அவரை பற்றி அவதூறாக பேசுகிறார்கள். அவதூறாக கமெண்ட் செக்ஷனில் அவதூறாக கேவலமாக பேசுகிறார்கள். ஜான் ஜெபராஜன் அணை பற்றி. அபவுட் ஜான் ஜெபராஜ் ஃபர்ஸ்ட். மற்ற மதத்தை விடுங்கள். கிறிஸ்தவர்கள், நாமெல்லாம் கிறிஸ்தவர்கள் தான். கிறிஸ்தவர்களே கிறிஸ்தவரை பற்றி, கிறிஸ்தவ மனிதரை பற்றி எப்படி பேச உங்களுக்கு தோணுகிறது என்று தெரியவில்லை. ஒருத்தர் விழுந்து போகிறார் என்று சொன்னால் அவரைக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட காசு நாங்கள் கேட்கவில்லை. 10 லட்சமோ 20 லட்சமோ அவங்களுக்கு கொடுங்க என்று கேட்கவில்லை. அவருக்காக என்ன பண்ண சொல்லுகிறோம்? ஜெபம் பண்ணுங்கள் என்று தான் சொல்லுகிறோம். அவருக்காக நீ ஜெபம் பண்ணிங்க, அவரை நேசிங்க. இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிறார். யாரையும் அவரை பற்றி பேச சொல்ல, மற்றவரை பற்றி குற்றச்சாட்டு சொல்ல. ஒருத்தர் விழுந்துட்டாங்கன்னா அவரை தூக்கி விடுங்க. அது உண்மையான ஒரு கிறிஸ்தவம். அவருக்காக ஜெபம் பண்ணுங்க, அவரை நேசிங்க. ஆண்டவர் நேசிக்குது எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. அநேக பேர்த்துக்கு இது ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். ஜான் ஜெபராஜ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கைது பண்ணிட்டாங்க, நீ அவ்வளோதான், வெளியே வர முடியாது, நீ சபை ஆரம்பிக்க முடியாது, நீ அவ்வளோதான், அவனுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. எல்லோரும் சில கிறிஸ்தவர்கள், சில போதகர்கள், ஸ்தாபன ஊழியர்கள் அவ்வளோதான், ஜான் ஜெபராஜ் கதை முடிந்து விட்டது என்று சில பேருக்கு இந்த நியூஸு கேள்விப்பட்ட உடனே அநேக பேர்த்துக்கு உற்சாகமாக இருக்கும். சில பேர்த்துக்கு அது கொண்டாட்டமாக இருக்கும். நல்லா சாப்பிட்ருப்பாங்க, நல்லா தூங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு நன்றாக இருந்திருக்கும். சில ஊழியர்களுக்கு, சில விசுவாசிகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு வெட்கக்கேடான ஒரு விஷயங்கள். வெட்கக்கேடு. ஒருத்தருக்கு கிறிஸ்தவ மனிதன் நம்மளை போன்ற ஒரு மனுஷன்தான் கீழே விழுந்துட்டார். என்ன பண்ணணும்? தூக்கி விடணும், அவருக்காக ஜெபிக்கணும், அவரை நேசிக்கணும், சப்போர்ட் பண்ணணும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவம். அவரை பற்றி தேவையில்லாத காரியங்கள், அவதூறுகள், விமர்சனங்கள். ஒரு கமெண்ட் செக்ஷனில் நான் பார்த்தேன், ஒரு கிறிஸ்தவர் சொல்லியிருக்காரு, இவரை தூக்கில் போடவும் ஆயுள் தண்டனை கொடுக்கவும், இவரை கொல்லவும். இது கிறிஸ்தவமா? இது கிறிஸ்தவர்கள் பேசுகிற பேச்சா? கிடையவே கிடையாது. கிறிஸ்தவர்கள் இருந்திருப்பேன் என்று சொன்னால், கிறிஸ்து உங்களுக்குள் வாசமாக இருப்பது என்று சொன்னால் இப்படி நீங்கள் பேசியிருக்க மாட்டீங்க. உயிரை கொடுக்கிறதும் உயிரை எடுக்கிறதும் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அந்த தகுதி யாருக்குமே கிடையாது.
அவரை கொல்றதுக்கு, அவரை ஆயுள் தண்டனை கொடுக்குறக்கு நீங்கள் யார் சார்? இல்லை நீங்கள் யார்? உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. அவரை கொல்ல சொல்கிறதுக்கு உங்களுக்கு அந்த ரைட்ஸ் ஆண்டவர் உங்கள்கிட்ட கொடுக்கல. படைச்சவர் அவர் தான், எடுக்க போகிறதும் அவர் தான், அவர் தான் எல்லாமே. அதனால தான் அவர் கொல்ல சொல்கிறக்கோ வேறு எது பேசுகிறதுக்கு நம்மளுக்கு தகுதி கிடையாது. மற்றவரை குற்றப்படுத்துறதுக்கு நாம யாருங்க? அது ஆண்டவர் அறிவார், அவர் பார்த்துப்பார். அவர் அந்த விஷயத்தை பண்ணியிருக்கப்பட்டார் என்று நான் நம்புகிறேன். அதனால் அவரை பிடிக்கவில்லை என்றால் அந்த விஷயத்தை விலகிக் கொள்ளுங்கள். அவரை பற்றி தெரியாமல், உண்மை என்று தெரியாமல் அவதூறு பேசாதீர்கள். எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சுட்டு பேசுங்கள். சும்மா வாய் இருக்குன்னு என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. நான் யாரையும் குறை சொல்லலை, யாரை பற்றி நான் பேசலை. அவருக்கு அகைன்ஸ்டாக இருக்கிற கூட்டத்துக்கு நான் சொல்கிறேன். கர்த்தர் யுத்தம் செய்வார், அவ்வளோதான். கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் டீம் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பசங்கள் இருக்காங்க. எல்லோரும் ஜான்ஜோபோ சப்போர்ட் பண்ணுறாங்க. பண்ணுவோம். யாருனாலையும் எங்கள் தடுக்க முடியாது. We stand for JJ அண்ணா. I stand for JJ அண்ணா. அண்ணா சீக்கிரம் வெளியே வரணும், திரும்பி ஊழியத்தை ஆரம்பிக்கணும், திரும்பி சபை கட்டணும், ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும், திரும்பி அநேக பாடல்களை அவங்க எழுதணும். அநேக பேர் அவங்க மேலே போகிறாங்க, வளர்ந்துட்டான், அநேக பாடல் எழுதிட்டாரு, மில்லியன் வியூஸில் போகுது, நல்லா வளர்ந்துட்டான். அநேக ஊழியர்களுக்கு, அநேக விசுவாசிகளுக்கு அவர் மீது பொறாமை, அநேக சபைகள் அவர் மீது பொறாமை. இந்த விஷயத்தில் பொறாமப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எங்கள் ஜேஜி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவருக்காக முடிஞ்ச அளவுக்கு ஜெபிங்க, அது போதும். உங்கள்கிட்ட எதுவும் நான் கேட்கல, ஜெபிங்க, அவருக்காக ஜெபிங்க, அவரை நேசிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். உண்மை என்னென்று தெரிஞ்சுட்டு பேசுங்க. சும்மா நியூஸ்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு பேச வேணாம். உண்மை என்னென்னு தெரிஞ்சுட்டு தெரிஞ்சுட்டு பேசுங்க. சாட்சிகளோடு என்ன பண்ணணும், பேச வேண்டும். சும்மா வாயிற்கு என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. நிதானித்து தெரிஞ்சு அறிஞ்சு அவரை புரிந்து கொண்டு பேச வேண்டும். தவறாக பேசுகிறதால் மன்னிச்சிடுங்க. கர்த்தருடைய அவர் இயேசு கிறிஸ்துடைய அன்பு எல்லாத்துக்குள்ளே இருக்குது, வெளிப்படணும். அவருடைய அன்பு இல்லைன்னா நம்ம இல்லை. அதனால் அவருடைய அன்பு நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இப்படிப்பட்டவர்களுக்கு கீழே விழுந்து போவாங்கன்னா நம்ம தூக்கி விடணும், அன்பு செலுத்தணும், அவங்களை நேசிக்கணும், தூக்கி விடணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். அதுதான் நம்மளுடைய வேலை. நம்மளே கிறிஸ்தவர்களே இப்படி அவதூறாக பேசினா எப்படி? ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால் அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. அண்ணா சீக்கிரம் வெளியே வரணும், ஜஸ்டிஸ் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜேஜே சீக்கிரம் கண்டிப்பாக வெளியே வருவார், நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். இயேசு கிறிஸ்து கைவிட மாட்டார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை நம்பி வந்த பிள்ளைகள் யாரும் கைவிட மாட்டார். அதே போல் ஜேஜே கைவிடவே மாட்டார்.